காராமணி, பச்சை பயிறு மசால் வடை இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். இது கடலைப்பருப்பு போட்டு செய்கிற மசால் வடையை விட ரொம்பவே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு பச்சை பயிறு, 1 கப்பு காராமணி எடுத்திருக்கேன். ப்ரௌன் காராமணி கூட எடுத்துக்கலாம். இந்த 2 பொருளையுமே தண்ணியில் 2 முறை சுத்தம் செஞ்சுட்டு சரியாக 4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கணும். அதுக்கு அதிகமாக ஊற வச்சா வடை கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப தண்ணி சேர்ந்துருக்கும். இதுக்கு மீடியம் சைஸ் 3 பச்சை மிளகாய், 1 ஆறு கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து இது கூட சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி வடிச்சிட்டு நம்ம இந்த காராமணியையும் பச்சை பயிரையும் சேர்த்துக்கணும். கொரகொரப்பாக அரைக்கணும். ஒரு வடை கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்ததையும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேண்டாங்கிறவங்க வெங்காயத்தை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட பொடி பொடியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வடை எப்படி தட்டலாங்கிறதையும் பார்க்கலாம். சின்ன சின்னதாக ஒரே அளவாக நம்ம உருண்டைகளை உருட்டிக்கணும். அது எண்ணெய் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி உருட்டியாச்சு. இதை எப்படி வடையாக தட்டுறேங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப நடுவில் உப்பலாக இருக்கிற மாதிரி தட்டக்கூடாது. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு உருண்டையை உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு கையால் நம்ம உள்ளங்கையால் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா தட்டையாக வரும். அந்த மாதிரி தட்டையாக போட்ட அந்த பருப்பு உருண்டைகளை மெதுவாக நம்ம எண்ணெயில் விடணும். தேவையான அந்த உருண்டைகளை வடையாக நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியால் கிளறக்கூடாது. அப்போ உங்களுக்கு வடை பிரிஞ்சு போயிடும். 1 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டியால் மெதுவாக நம்ம கிளறி விடலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். டீ கடை, தள்ளுவண்டி கடைகள்லாம் மசால் வடை வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை விட ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப நேரம் வரைக்குமே இது கிறிஸ்பாக இருக்கும். அதனால் இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் கடலைப்பருப்பே யூஸ் பண்ணி நீங்கள் மசால் வடை செய்ய மாட்டீங்க. இதே போல் காராமணி, பச்சை பயிறு வச்சு செய்வீங்க. பச்சை பயிரும் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.